வள்ளி வேலன் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் எல்லாருமா சேர்ந்து வேலனை அடி அடின்னு அடிக்கிறாங்க. சார், தயவு செய்து என்ன அடிக்காதீங்க சார். வள்ளியும் நானும் லவ் பண்றோம் சார். அதனால தான் அவங்க கழுத்துல தாலியை கட்டினேன்னு சொல்றாங்க. வேலன், உனையா அவங்க லவ் பண்ணாங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கும்போது வேதநாயகி ஃபோன் பண்றாங்க. மேடம், அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறோம். அந்த பொண்ணு இவனு லவ் பண்றதா எங்ககிட்ட சொல்றாங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். ஏதோ அப்படியா சொன்னா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. லிங்கம் உனக்கு ஃபோன் பண்ணானா இல்லையா அப்படின்னு கேட்கவும் இன்ஸ்பெக்டர் ஆமா பண்ணினாங்கிறாங்க. அப்புறம் என்ன, உனக்கு தேவையானது சேர வேண்டிய நேரத்துல வந்து சேரும். அவனை போட்டு தள்ளிடு, உயிரோட விட்டுறாதீங்கிறாங்க வேதநாயகி. வேதநாயகி தான் அந்த பக்கம் லைன்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேலன் அம்மா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லுங்க சாருங்கிறாங்க. அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் வேலம் பேசணுமாமே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லவும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன வேலு, சாவருக்கு முன்னாடி நீ ஏதாவது எங்க கிட்ட சொல்லணுமான்னு கேட்குறாங்க. ஆமா மேடம் சொல்லணும். ஆமா மேடம் சொல்லணும். வள்ளி மேடத்துக்கிட்ட சீக்கிரமா ஜெயில இருந்து வேலன் வந்துடுவான், உன்னை வந்து கூட்டிட்டு போவான்னு நீங்க சொல்லுங்க மேடம், அது போதும் எனக்குங்கிறாங்க வேலன். யோ குடியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போன பிடிங்கிறாங்க. அந்த நாயை அடிச்சு இப்பவே கொன்னுடு, அவன் இதுக்கப்புறம் பேசவே கூடாதுன்னு வேதநாயகி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் ஓகே மேடம்ங்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் வெறி தீர வேலனுக்கு நினைவில்லாத அளவுக்கு அடிச்சு வீசிடுறாங்க. ரத்தினம் நினைவே இல்லாம ஹாஸ்பிட்டல்ல மயக்க நிலையில இருக்காங்க. அங்க வள்ளி வராங்க. வள்ளி வந்து அப்பாவை பார்த்து அழலுன்னு அழுகுறாங்க. அப்பா, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் கல்யாணத்தும் போது அம்மாவும் பக்கத்துல இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டு நான் அவங்கள கூப்பிட்டேன். இது என் பேர்ல தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, தயவு செய்து கண்ணு திறந்து பாருங்கப்பான்னு அழுகுறாங்க வள்ளி. அந்த ரூமுக்கு டாக்டர் அம்மா வர்றாங்க. வள்ளியை பார்த்ததும் ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பேஷண்ட் எதுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்கன்னு வந்து திட்டுறாங்க. மேடம், நான் அவங்க பொண்ணு தான், அப்பாவுக்கு எதுவும் ஆயிடுதல்லைங்கிறாங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, இனிமே தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆரம்பிக்க போகிறோம். ஆப்ரேஷன் பண்ண நிலைமை வந்தாலும் வரலாங்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறது தேவையில்லை, இருந்தாலும் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தாலும் வரலாங்கிறாங்க. மேடம், நீங்கள் அழுகாதீங்க, மினிஸ்டருக்கு ஒன்றும் ஆகாது, கவலை இல்லாமல் நீங்கள் போங்கங்கிறாங்க. அழுதுகிட்டே வெளியில் வராங்க. டாக்டர் அம்மா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. முத்தையாவும் ஜானகி அம்மாவும் வேலனை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. அங்கே கான்ஸ்டபிள் தடுத்து நிறுத்துறாங்க. யார் நீங்கள், யாரை பார்க்கணும்னு கேட்குறாங்க. எங்கள் பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, அவனை பார்க்கணும் சாருங்கிறாங்க. யார், மினிஸ்டர் பொண்ணுக்கு கட்டாய தாலி கட்டினானே அவனான்னு கேட்குறாங்க. ஆமாங்க, இவங்க தான் மினிஸ்டரோட மனைவின்னு சொல்கிறாங்க முத்தையா. அங்கே இன்ஸ்பெக்டர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. என்னோட மருமகன் வேலனை பார்க்கணுங்கிறாங்க ஜானகி. வேலனா யாருங்கிறாங்க. மினிஸ்டர் பொண்ணுக்கு கட்டாய தாலி கட்டினால அவனை தான் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க கான்ஸ்டபிள். அவனையெல்லாம் இங்கே பார்க்க முடியாது, தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, மரியாதையை இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர். குற்றவாளியாக இருந்தால் கூட அவங்க தரப்பு ஆளுங்க வந்து கேட்கும்போது கண்டிப்பாக பார்க்குறக்கு அனுமதி கொடுக்கணுங்கிறது சட்டம் சொல்லுது. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஜானகி சொல்லுவோம். இங்கே பாருங்கம்மா, சொன்னால் கேளுங்க, மேலிடத்துலேருந்து ப்ரெஷர், இப்போதைக்கு யாரையும் பார்க்க அலோவ் பண்ண முடியாது, சொன்னால் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர். சார், அந்த மேலிடம்ங்கிறது யார், அவங்கள எனக்கும் தெரியும், நான் பேசட்டுமாங்கிறாங்க ஜானகி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம், தேவையில்லாமல் பிரச்சனை எனக்கு எதுக்கு, சரி உள்ள வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் 2 பேர் உட்காருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அந்த பக்கம் போய் வேலனை பார்க்குறாங்க. வேலன் மயக்க நிலையில் கிடக்குறாரு. இப்போதைக்கு இவனை கூட்டிகிட்டு வந்தால் பிரச்சனை தான் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பக்கமாக ரைட்டரையும் கான்ஸ்டபிளையும் கூப்பிட்டு அவன் இருக்கிற நிலமையில இவங்களை கூட்டிகிட்டு போய் காட்டினா பிரச்சனை பெருசாயிடும், அவன் இங்கே இருக்க வேண்டாம், வேற இடத்துக்கு மாற்றிருங்கன்னு சொல்கிறாங்க. ஏங்க, அவங்க வந்தால் என்ன பார்த்துட்டு போகிறாங்கங்கிறாங்க ரைட்ரு. அந்த அம்மா கலெக்டர் அது இதுன்னு ஏதோ லா பேசிகிட்டு இருக்கு. அவன் இங்கே வச்சிருந்தா பிரச்சனை சிக்கல் தான் அதிகமாகும், அதனால நைட்டோட நைட்டாக தூக்கிட்டு போய் கண்காணாத இடத்துல அவன் கதையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக ஏதோ ஒரு ஃபைலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு லேடி கான்ஸ்டபிள் நின்று இவங்க பேசிட்டு இருக்கிறத காது கொடுத்து கேட்குறாங்க. ஜானகி அம்மாவையும் முத்தையாவையும் இங்கேயே உட்காந்துருங்க, நாங்கள் கூட்டிகிட்டு வரோன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போய் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை பிடிச்சி அந்த வேலனை இங்கேருந்து அந்த பக்கமாக மறைச்சு வச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேலை நினைவில்லாமல் இருக்கிற அவரை தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு ஓரமாக ஒழிச்சு வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வேதநாயகி ரஞ்சித் 2 பேரும் யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ என்னமா பண்ணலான்னு ரஞ்சித் கேட்கவும், அதாண்டா எனக்கும் ஒன்றும் புரியல, நடக்கிறது எல்லாமே நமக்கு சாதகமாக மாற்றிக்கலான்னு பார்த்தா அதுவுமே சரியாக அமைய மாட்டேங்குதேன்னு யோசிக்கிறாங்க வேதநாயகி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா ரவுடி தான் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. மேடம் தான் கூப்பிடுறாங்க. என்னங்க மேடம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. டேய், நான் சொல்கிற இடத்துக்கு உடனே புறப்பட்டு வாங்கடா, வந்து என் தம்பி கதையை முடிச்சிருங்கடாங்கிறாங்க. தம்பினா யாரை சொல்கிறீங்க, மினிஸ்ட்ரியான்னு கேட்குறாங்க. ஆமாடா, ஐசியில் இப்போ பேச்சு மூச்சு இல்லாமல் தான் கிடக்குறான், நீங்கள் வார்டு பை மாதிரி வந்து அவனோட கதையை முடிச்சுட்டு போயிருங்கடான்னு சொல்கிறாங்க வேதநாயகி. டேய், என்னடா யோசிக்கிற, நீ மட்டும் இந்த வேலையை செஞ்சுட்டீன்னா நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு உனக்கு பணம் கிடைக்குங்கிறாங்க வேதநாயகி. ஓகே மேடம், முடிச்சிடுறேன், நீங்கள் கவலையே படாதீங்கன்னு சொல்லிட்டு போன வைக்கிறாரு ரவுடி. எப்படியோ பொறுப்பு ஒப்படைச்சாச்சு, சொன்ன மாதிரி செஞ்சுடுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வேதநாயகி. அம்மா, என்னம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, மாமாவை கொண்டுட்டா சொத்தெல்லாம் எப்படி நம்ம கைக்கு வரும்னு கேட்குறாங்க ரஞ்சித். டேய், சொத்து என்ன ரத்தனம் பேர்லையா இருக்கு, சொத்துக்கும் ரத்தனத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இனிமே அவன் நமக்கு தேவையே இல்லை, அவன் கதையை முடிச்சிட்டோன்னா ஜானகி பேர்லையும் வேலம் பேர்லையும் தான் வள்ளிக்கு சந்தேகம் வரும், பழிய பூரா தூக்கி அவங்க 2 பேர்த்து பேர்லையும் போடுறதுக்கும் தீராத அளவுக்கு வள்ளிக்கு அவங்க 2 பேர்த்து பேர்லையும் சரியான கோவம் வரும், அதுவே பெரிய பகையாக்கி வள்ளியை நிரந்தரமா தனிமரமாக்கிடலாம்.
அதுக்கப்புறமா வள்ளியை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டு சொத்தை பூரா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கைக்கு இடமாத்திக்கலாம். இப்போ வள்ளிக்கு வேலன் கிட்ட தாலி என்ன பண்றதுங்கிறாங்க ரஞ்சித். அதை வள்ளி கையாலேயே அறுத்து வீச செய்யறேன் பாரு. அதுக்கப்புறமா வள்ளி கழுத்துல நீ தாலியை கட்டி உன் பொண்டாட்டியாக்கி உன் காலடியில வச்சுக்கூடா. அது எப்படிமா நீங்க மட்டும் நம்ம நினைச்சது நடக்கலைன்னா எல்லாமே நடத்துறதெல்லாம் நமக்கு சாதகமா மாத்திடுறீங்க. ரொம்ப சாமர்த்தியமா இருக்குதுங்கிறாங்க ரஞ்சித். ஆமாண்டா, இப்போவாவது அம்மா சாமர்த்தியத்தை புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி 2 பேரும் கள்ள சிரிப்பு சிரிச்சிட்டு போறாங்க. கான்ஸ்டபிள் மேடம் வந்து ஜானகி கிட்ட கொஞ்சம் வெளியே வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. ஏன் மேடம் எங்களை தனியா கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்கறாங்க. நல்லதுக்கு தான் சொல்றேன். இன்னைக்கு நைட்டோட நைட்டா வேலன் கதையை முடிக்கிறதா அவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணீங்கனாலும் வேலன் இப்போ உங்க கண்ணால காட்ட மாட்டாங்க. நாங்க என்ன செய்யட்டோங்கிறாங்க. உடனே ஒரு வக்கீலை பிடிச்சு ஒரு பெட்டிஷனை போடுங்க. பெட்டிஷனை நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா வேலனை கோர்ட்டு கூட்டிட்டு வரணும். நான் சொன்னேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சீக்கிரமா ஏதாவது ஒரு வக்கீலுக்கு ஏற்பாடு பண்ணி உங்க வேலனை நீங்க காப்பாத்திக்காங்கன்னு சொல்லிட்டு போறாங்க கான்ஸ்டபிள் மேடம். ஜானகியம்மா உடனே ஒரு வக்கீலுக்கு போன் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேதநாயகி கூப்பிட்டுருக்கிற அந்த ரவுடிங்க வந்ததும் மேடம் நாங்க வந்துட்டோங்கிறாங்க. அப்படி 2 பேருமே யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி வார்டு பாய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாங்கடாங்கிறாங்க. மேடம் நாங்க வந்து யாராவது பார்த்துட்டா என்ன மேடம் பண்றதுங்கிறாங்க. அங்க யாருமே இல்லை, வள்ளி மட்டும்தான் அழுதுகிட்டு உட்காந்துருக்கா. அவளை எப்படியும் நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க வரும்போது சிசிடிவி ஃபுட்டேஜை மட்டும் நீங்க கட் பண்ணிட்டு உள்ள வாங்கடாங்கன்னு கூப்பிடுறாங்க வேதநாயகி. சரி மேடம் நாங்க வந்துடுறோன்ட்டு வராங்க. ஜானகி இங்க வெயிட் பண்ணி பாக்குறாங்க. இவ்வளவு நேரம் நினைச்சு இன்னும் வக்கீல காணாங்கிறாங்க. சரி நானாவது என்ன ஏதுன்னு உள்ள போய் பார்த்துட்டு வரேங்கிறாங்க. மத்தையா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி சமாளிக்க முடியாது. ஆர்டர் காப்பியோட வக்கீல் வரட்டும், அதுக்கப்புறம் போய் பேசிக்கலாங்கிறாங்க ஜானகி. மறுபடியும் வக்கீலுக்கு ஃபோன் பண்றாங்க. இப்பதான் ஜட்ஜ் வீட்டுக்கே வந்திருக்கேன். ஆர்டர் காப்பி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்துருவாங்க, அதுக்கப்புறம் தந்துருவாங்க மேடம், நான் வந்துடுறேங்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு அவசரப்படுத்துறாங்க ஜானகி. மேடம் ஆர்டர் காப்பியோட நான் சீக்கிரமா வந்துடுறேன், நீங்க ஸ்டேஷன்லயே வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க வக்கீல். இந்த பக்கமா ஜானகியும் முத்தையாவும் இப்போ வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா கவலைப்படாத இருங்கம்மா, வக்கீல் தான் வரேன்னு சொல்லியிருக்காங்கல்லன்னு முத்தையா ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இன்ஸ்பெக்டர் வராங்க. என்ன நீங்க 2 பேரும் இன்னும் போகலையா? உங்களை தான் நான் அப்பவே போக சொல்லிட்டேனே, இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க எல்லாம் நிக்க கூடாது, முதல்ல கிளம்புங்கன்னு சொல்றாங்க இன்ஸ்பெக்டர். சார் நீங்க ரொம்ப பிரச்சனை பண்ணாதீங்க சார், உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, நாங்க வரல. இங்க நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சார்னு முத்தையா சொல்றாங்க. யோ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமான்னு மிரட்டுறாங்க இன்ஸ்பெக்டர். நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியுமா சார்னு கேக்குறாங்க முத்தையா. இவங்க யாரோ கிடையாது, அமைச்சர் ரத்னவேல் சம்சாரத்தோட மனைவி. அவங்க நினைச்சாங்கன்னா உங்களை என்ன வேணாலும் பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓஹோ அப்படியா, அவங்க கிட்ட தானே வச்சுக்க முடியாது, உள்ள உங்க பையன் இருக்கான்ல அவனை என்ன வேணாலும் பண்ணலாமல்லன்ட்டு போறாங்க. சார் அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு ஜானகி முத்தையாவும் பின்னாடியே சத்தம் போடுறாங்க. இன்ஸ்பெக்டர் போனதுமே காட்டு மிராண்டித்தனமா வேலை நடிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.